கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஒரு புத்தகம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஒரு புத்தக பதிப்பாளனாக அதை விளக்கி கூறுவது என்னுடைய கடமை என்று நினைக்கிறேன். முதல்ல செய்திக்கு போயிடுவோம். டு யூ பிலீவ் எக்ஸ் ஆர்மி சீஃப் ஆர் பெங்குவின்? ராகுல் காந்தி ஆன் நரவனே புக் ரோ. பிரச்சனையுடைய பின்னணி என்னங்கிறது ரொம்ப சுருக்கமாக விளக்கிடுவோம். முன்னாள் இராணுவ தலைவர் ஆர்மி சீஃப் எம் நரவனே அப்படிங்கிறவர் ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருந்தார். 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படிங்கிறது தான் அந்த புத்தகத்துடைய பெயர். புத்தகம் வெளியாகலை, மேற்கோள் குறிக்குள்ள சொல்கிறேன், ஏன்னா அதுதான் பிரச்சனையே. அந்த புத்தகத்தை உள்ளடக்கத்தை அடிப்படையாக வைத்து ஒரு நீண்ட 30 பக்க கட்டுரை கேரவான் இதழில் வந்திருந்தது. அந்த கேரவான் இதழில் வந்திருந்த கட்டுரையை அடிப்படையாக வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரையின் பொழுது அதை வைத்து அவர் பேசத் தொடங்கினார். அது தொடர்ந்து ஒரு பெரிய அமளி எல்லாம் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் ஒரு பெரிய விவாதம் ஒன்று உருவாகி இருக்கிறது. இந்த புத்தகம் வெளியானதா இல்லையா? வெளியான புத்தகம் மிரட்டப்பட்டு பறிக்கப்பட்டதா? இந்த புத்தகம் இந்தியாவில் மட்டும் தடை செய்யப்பட்டிருக்கிறதா, வெளிநாடுகளில் கிடைக்கிறதா? இந்த புத்தகத்துடைய PDF எங்கு பார்த்தாலும் கிடைக்கிறது போன்று பல்வேறு கருத்துக்கள். இப்போ அதில் என்ன உண்மை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நேற்றைக்கு பெங்குவின் ரேண்டம் ஹவுஸ், அதுதான் பதிப்பகம். பெங்குவின் என்று ஒரு பதிப்பகம் இருந்தது, ரேண்டம் ஹவுஸ் என்று இன்னொரு பதிப்பகம். அவை இரண்டும் இணைந்து பெங்குவின் ரேண்டம் ஹவுஸ் என்று ஒரு பெரிய, மிகப்பெரிய, உலகிலேயே மிகப்பெரிய ஒரு பதிப்பகமாக உருவெடுத்துள்ளது. அதனுடைய இந்திய சப்சிடரி, இந்திய நிறுவனம் தான் இந்த குறிப்பிட்ட புத்தகத்தை வெளியிடுவதற்கான உரிமத்தை ஜெனரல் நரவனேயிடமிருந்து அது பெற்றிருந்தது. இந்த புத்தகத்துடைய என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துருவோம். பெங்குவின் ரேண்டம் ஹவுஸ் வெளியிட்ட அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களிடம்தான் இந்த புத்தகத்தை வெளியிடும் முழு உரிமை எங்களிடம்தான் இருக்கிறது. புத்தகம் பதிப்பிக்கப்படவில்லை. தி மேனுஸ்கிரிப்ட் ஹாஸ் நாட் பீன் பப்ளிஷ்ட். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இன் எனி ஃபார்ம் அட் திஸ் டைம். இந்த நேரம் வரை இந்த புத்தகம் பதிப்பிக்கப்படவில்லை. இதன் கையெழுத்து பிரதி, இதன் பிரதி மேனுஸ்கிரிப்ட் எங்களிடம்தான் இருக்கிறது. இது பதிப்பிக்கப்படவில்லை. ஏன்னா அன்ஆத்தரைஸ்டு காப்பி, அதிகாரப்பூர்வமற்ற பிரதிகளை யாரோ வைத்திருக்கும் காரணத்தினால் நாங்கள் இதை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய நேரம் வந்துள்ளது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது எதற்குன்னா, கையில் ஒரு அச்சு பிரதியோட ஹார்ட் பவுண்ட் வித் ஜாக்கெட் கவர், சாஃப்ட் ஜாக்கெட் கவரோட ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் அதை கையில் தூக்கி பிடித்து கொண்டிருப்பது போன்ற படம் வெளியாகி இருக்கிறது. அவர் அதை கையில் வச்சுக்கிட்டு புத்தகம் இதோ இருக்கிறது அப்படிங்கிறார். இப்போ பெங்குவின் ரேண்டம் ஹவுஸ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த புத்தகம் வெளியிடப்படவில்லை. அதுக்கு ராகுல் காந்தி என்ன பதில் சொல்கிறாருன்னா, அதெல்லாம் கிடையாது. ஜெனரல் நரவனேயுடைய ஒரு ட்வீட் இருக்குது, 2023ஆம் ஆண்டில் அவர் எழுதிய ஒரு ட்வீட் இருக்குது. அதில் ஜஸ்ட் ஃபாலோ த லிங்க் டு மை புக். இந்த புத்தகத்தை வாங்க வேண்டும் என்றால் என்னுடைய நான் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த சுட்டியை பயன்படுத்தி ஒரு ஏதோ அமேசானுக்கு போகிற மாதிரியான ஒரு சுட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராகுல் காந்தி இதை பாருங்கள், நரவனேயே இந்த புத்தகத்தை எப்படி வாங்க வேண்டும் என்று ஒரு சுட்டியை கொடுத்திருக்கிறார். அப்போ நான் நரவனேயை நம்புவதா அல்லது பெங்குவினை நம்புவதா? முன்னாள் இராணுவ தலைவர் பொய் சொல்ல மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். இதுதான் கான்டெக்ஸ்ட். பெங்குவினும் பொய் சொல்லலை, ஜெனரல் நரவனேயும் பொய் சொல்லலை, ராகுல் காந்திக்கு புரியலை, அவ்வளோதான். அதுதான் இங்கே மேட்டர். இங்கே அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். உண்மையிலேயே நரவனே இதுதான் போட்டிருக்காரு, ஃபாலோ த லிங்க் டு மை புக்னு தான் போட்டிருக்காரு. இவராகவே ராகுல் காந்தியாகவே ப்ளீஸ் பை மை புக் அப்படின்னு சொல்லலை, ஜஸ்ட் ஃபாலோ த லிங்க் டு மை புக். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதோடைய பின்னணியை நான் விளக்கிடுறேன். இந்த புத்தகம் பிரதி பெங்குவின் ரேண்டம் ஹவுஸ்க்கு வந்துருச்சு. அவங்க எடிட் பண்ணிட்டாங்க, புத்தகத்தை லே அவுட் பண்ணி அச்சும் பண்ணிட்டாங்க. அச்சடிக்கப்பட்ட புத்தகங்கள் வேர் ஹவுஸில் தயாராக இருக்குது. அதற்கு மேல் இந்த புத்தகத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்காக அவர்கள் சில பத்திரிகையாளர்களுக்கு அதை ஏர்லி காப்பி அப்படின்னு சொல்லுவோம். இதை நான் ஒரு பதிப்பாளனாக நான் தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கிறது தான். சில புத்தகங்களை வெறும் லேசர் பிரிண்டரில் பிரிண்ட் அவுட் எடுத்து சும்மா வெள்ளை அட்டையை போட்டு மேலே பைண்ட் பண்ணி கையெழுத்து பிரதிக்கு அடுத்த கட்டம், கையெழுத்து பிரதியெல்லாம் படிக்க முடியாது,
இந்த மாதிரியான பிரதியை இன்னும் வந்து அதை லே அவுட் கூட பண்ணலை. லே அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பிரதியை சிலருக்கு கொடுத்து இதுக்கு முன்னுரை எழுதுவீங்களா அப்படின்னு கேட்கறது வழக்கம். இந்த காலத்துலலாம் இன்னும் கொஞ்சம் கூட கவலையே படாமல் பிடிஎஃப் கோப்பாகவே அதை ஒருவருக்கு அனுப்பிச்சு இதை நீங்கள் படிச்சுட்டு இதுக்கு ஒரு முன்னுரை தர முடியுமா, அல்லது இதை பற்றி ஒரு மேற்கோள் ஒன்று கொடுக்க முடியுமா, பிளர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதை நாங்கள் வந்து முன்னட்டையிலையோ அல்லது பின்னட்டையிலையோ போட்டு இந்த புத்தக விற்பனைக்கு பயன்படுத்தி கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறதும் வழக்கம். அதே மாதிரி இதை பற்றி ஒரு விரிவான ஒரு ரிவ்யூ எழுதுவதற்கு, விமர்சன கட்டுரை எழுதுவதற்கு சில பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடியே அந்த புத்தகத்தையோ அல்லது அதோடைய சாஃப்ட் காப்பியோ கொடுத்து, இன்னும் புத்தகம் அச்சாகி வெளியிடலை, வெளியிட்டதற்கு பிறகு நான் ப்ராப்பரான காப்பி கொடுக்குறேன், இப்போ இது அதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ பிரிண்ட் காப்பி அதிலே போட்டுருவோம், நாட் ஃபார் சேல் அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே அச்சடிச்சே சில சமயங்களில் கொடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல அதுதான் நடந்தது. 2023 அச்சான புத்தகங்கள் அவர்களுடைய வேர் ஹவுஸுக்கு போயிருச்சு. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தது என்னன்னா, 2 நடந்திருக்கணும். ஏன்னா இந்த பார்ட் எனக்கு தெளிவாக புரியல, எந்த இடத்துலையும் அது சொல்லப்படலை. ஒன்று, இந்த புத்தகத்தை ஜெனரல் நரவணே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு அவர் கொடுக்கலன்னு நான் சொல்லலை, கொடுக்காமல் இருந்திருக்கலாம், அது ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கலாம். 2வது, அவர் கொடுத்து இட்ஸ் அ ரொட்டீன் மேட்டர், அவங்க வந்து எப்படியும் அப்ரூவல் கிராண்டட் என்று அப்ரூவல் கொடுத்து விடுவார்கள் என்று இவர் நம்பியிருக்கலாம். இந்த 2ல் ஏதோ ஒன்று மட்டும்தான் நடந்திருக்கிறது, வேற வாய்ப்பே கிடையாது. புத்தகம் அச்சாகி பதிப்பிக்க தயாராக இருக்கு, ஒன்லி வெயிட்டிங் ஃபார் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து அப்ரூவல். அந்த அப்ரூவல் வரலை. அந்த அப்ரூவல் வரலைங்கிறது மட்டும் இல்லை, என்னுடைய கெஸ் வந்து அவர்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து ஜெனரல் நரவணையை அழைத்து, ஐயா இந்த புத்தகத்தில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம், இந்த புத்தகம் அப்படியே வெளியானால் ஒன்று அது அரசை சரியான விதத்தில் காண்பிக்காது, அதுவும் பிரச்சனை, அல்லது இதில் எங்களுக்கு சில மாற்று கருத்துக்கள் இருக்கின்றன, உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது ஆனால் எங்களுக்கு அதில் வேற மாற்று கருத்து இருக்குது, நாங்கள் அனுமதி தரணும்னா நீங்கள் இதை மாற்ற வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கலாம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே யூகம் தான். அந்த பாயிண்டில் நரவணே வந்து ஹீஸ் காட் இன் அ ஃபிக்ஸ். ஏன்னா ஒரு பக்கம் அவர் வந்து தன்னுடைய பதிப்பாளர்கிட்ட கவலையப்படாதீங்க, இந்த புக்கில் ஒன்றும் கிடையாது, சாதாரண மேட்டர் தான், நீங்கள் அச்சடிச்சிருங்க. அவங்க கேட்டிருப்பாங்க இவர்கிட்ட, சார் நம்ம வந்து இதை அச்சடிச்சிடலாமா, ஏன்னா ஒரு மெகா ப்ரோமோ பண்ணுவோம், 10 இடத்துல ஈவெண்ட் பண்ணுவோம், நீங்கள் பேசுகிறீங்க, பல முன்னாள் இராணுவ அதிகாரிகளை கூப்பிட்டு பேச வைப்போம், சூப்பர் ப்ரோமோ பண்ணிட்டோம்னா ஒரு 40,000 50,000 பிரதிகளை ஃபஸ்ட்டு புஷ்லேயே புஷ் பண்ணிடலாம் அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்கலாம். இவரும் வந்து நான் பேசிட்டேன் மினிஸ்ட்ரியில், இது ஒன்றும் ரொட்டீன் வெரிஃபிகேஷன் தான் பண்ணிகிட்ருக்காங்க, கொடுத்துருவாங்க, நீங்கள் அச்சடிச்சிருங்கன்னு அவன் சொல்லியிருக்கலாம். அப்படி சொன்னதற்கு பிறகு, அவர்கள் அச்சடித்ததற்கு பிறகு ஜென்ரல் வந்து ஒரு ஃபிக்ஸில் மாட்டிட்டார். இங்கே மினிஸ்ட்ரியிலேருந்து இதை அப்படியே அலோவ் பண்ண போகிறதில்ல அப்படின்னாலே அச்சடித்த புத்தகங்கள் அனைத்தும் வேஸ்ட்டு. நீங்கள் 2 லைனை மாற்றுறீங்கன்னாலே இந்த அச்சடித்த புத்தகம் அத்தனையும் வேஸ்ட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு புஷ்ஷில் வந்து உங்களுக்கு ஹார்ட் பவுண்டில் தான் பண்ணுவாங்க. இது இப்போ இந்த ஹார்ட் பவுண்ட் அட்டையை கிழித்து உள்ளேருந்து பிச்சு எடுத்து அது ஒரு ஃபார்ம்னு சொல்லுவோம், ஒரு 16 பக்கங்கள் அடங்கிய ஒரு ஃபார்ம், அதை பிச்சு அதுக்கு பதில் மாற்ற அங்கே சொருகி, ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் வெவ்வேறு காரணங்களுக்காக, அதனால் எனக்கு தெரியும் அதோடைய கஷ்டம். இல்லைன்னா நீங்கள் இதை அப்படியே ஜங்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக புஸ்தகம் அடிக்கணும், ஹியூஜ் லாஸ், பல லட்சங்கள் லாஸ் ஆகிருக்கும். அதை விட வந்து லாஸ் ஆஃப் ப்ரெஸ்டீஜ். ஒரு ஜெனரல் நரவணே மாதிரி நாட்டுடைய இராணுவத்துடைய தலைவராக இருந்தவர், அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லி அந்த வார்த்தை நடக்க போகிறது இல்லைங்கும் பொழுது நிச்சயமாக அவருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் மேலே கோபம் இருக்கும், அது ஒரு பக்கம். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கும் இவர் மேலே கோபம் இருக்கும், இது மியூச்சுவல். பெங்குவினுக்கு ஜெனரல் மேலே கோபம் இருக்கும், ஆனால் வெளிக்காட்டிக்க முடியாது. அவர் உங்களுடைய பிரைம் ஆத்தர். இந்த அப்ரூவலில் வந்து இவ்வளவு சிக்கல் இருக்குன்னா அந்த அப்ரூவல் வர வரைக்கும் நாங்களும் வெயிட் பண்ணி அப்புறமா பிரிண்ட் பண்ணியிருப்போமே. இப்போ பாருங்கள், இப்போ எல்லாருக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்லி இந்த புக்கு வந்து உடப்பில் தூக்கி வச்சாச்சு, அவ்வளோதான். இப்பொழுதுக்கு அதை வந்து யாரும் பயன்படுத்த முடியாது. ஏற்கனவே அச்சடித்த புத்தகம் அது அவ்வளோதான், அது கட்டாயமாக அதை வெளிவிட முடியாது. ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் சில இடங்கள் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறது எனக்கு வந்து யூகிக்க முடிகிறது. நமக்கு டிசம்பரில் கேரவானில் கட்டுரை வருது. இப்போ ஆனால் என்னென்னா, நான் வந்து உடனடியாக தேடி பார்த்தேன்,
ஒரு சில தளங்களில் பிடிஎஃப் கோப்பு கிடைக்குது. ஸோ அதுக்கு வந்து நிறையா ஊகங்கள் முன்வைக்கப்படுது. ஸோ நான் அந்த புத்தகத்தை வந்து டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கு இணையத்தில் இருக்குது. நான் பண்ணலை. ராகுல் காந்தி வந்து பெங்குவின் பொய் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க எதுக்கு பொய் சொல்லணும்? ஓவரால் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதில் வந்து யாரும் பொய் சொல்லலை. பட் இந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சியை ஏற்படுத்துறதுக்கு ராகுல் காந்தி முனைந்தது அவர் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ஜெனரல் நரவணே என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் வந்து இது நாள் வரைக்கும் அமைதியாக இருந்தவர். பெங்குவின் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து இதுதான் தற்போதைய நிலை, திஸ் இஸ் த ஸ்டேட்டஸ் அப்படின்னு அவரே ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ட்வீட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, அது என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பதிப்பகம் சொல்லியிருக்கிறது. இந்த புத்தகம் அச்சில் இல்லை, இதற்கான காப்புரிமை எங்களிடம்தான் இருக்கிறது. இதை அச்சு வடிவிலோ அல்லது மின் வடிவிலோ பிடிஎஃப் போன்றோ யாராவது வைத்திருந்தால் அது காப்புரிமை மீறல், நாங்கள் யாருக்கும் விற்கவில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை அப்படியே இவர் வந்து என்டார்ஸ் பண்ணுறாரு. இது எதனால் வந்திருக்குன்னா, டெல்லி போலீஸ் வந்து ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி முதல் தகவல் அறிக்கையும் பதிஞ்சு, எப்படி டு பி அப்ரூவ்ட் பப்ளிகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸிடமிருந்து அனுமதி பெறாமல் இந்த புத்தகத்தை பதிப்பிக்க கூடாது. அப்படிப்பட்ட நிலையில் சட்டத்துக்கு புறம்பாக இதோடைய மின் பிரதிகள் வெளியில் கிடைத்தது எப்படி, இதோடைய அச்சு பிரதி வெளியில் இருந்தது எப்படி அப்படின்னு இந்த ஸ்டெப்புக்கு பிறகுதான் பெங்குவின் வந்து தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டே அவங்க சொல்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லலை. அதற்கு பிறகு ஜென்ரலுமே வந்து அதை என்டார்ஸ் பண்ணிட்டார். இதுதான் இப்போதைய நிலை, புத்தகம் வெளியிடப்படவில்லை. இப்போ பல பேர் சொல்கிறாங்க அமேசான்லாம் லிங்க் இருந்தது அப்படின்னு. அமேசானில் லிங்க் இருந்தது ப்ரீ ஆர்டருக்கு. எல்லா புத்தகமுமே இந்த மாதிரி ப்ரீ ஆர்டர், முக்கியமான புத்தகமும் நீங்கள் முன்னாடியே நீங்கள் காசு கொடுத்துருங்க, உங்களுக்கு 10 நாள் கழித்து அல்லது இந்த குறிப்பிட்ட தினத்தில் வந்து இந்த புத்தகம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி ப்ரீ ஆர்டர் பண்ணி பணத்தை வாங்குறது அப்படின்னு. இந்த புத்தகத்துக்கும் பலர் ப்ரீ ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. நிச்சயமாக அமேசான் அவங்களுக்கெல்லாம் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்கும். ஏற்கனவே இதை ப்ரீ ஆர்டர் பண்ண யாராவது ஒருத்தர் அதுக்கு பதில் சொல்லட்டும். ஆமாங்க, நான் வந்து ஆர்டர் போட்டேன், எனக்கு அமேசான்லேருந்து பிரதி வந்ததுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லட்டும். இது நடந்திருக்காது. ஸோ ஒரு புத்தகம் கூட லீகலாக சட்டப்பூர்வமாக விற்கப்படவில்லை. அப்போ ராகுல் காந்தி கொண்டு வந்து காண்பித்த புத்தகம், அச்சடித்த புத்தகமும், சுஷாந்த் சிங் என்பவர் கேரவான் இதழில் எழுதிய கட்டுரையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட புத்தகத்திலிருந்து அல்ல. அதனாலேயே அதில் சொல்லப்பட்டிருப்பவையெல்லாம் சரியல்ல அப்படின்னு நான் சொல்லலை. இன்றைக்கு நீங்கள் வந்து ஜெனரல் நரவணையை கூப்பிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுங்க, நீங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அவர் வந்து கிளியராக சொல்லிடுவார், அதிகாரப்பூர்வமாக நான் எதையும் யாருக்கும் வெளியிடவில்லை அப்படின்னு சொல்லிடுவார். ஒரு இராணுவ அதிகாரியோ அல்லது ஒரு அரசு அதிகாரியோ பலமுறை தனியாக தன்னுடைய அறைக்குள் தன்னுடைய நண்பர்களுடன் பேசும்பொழுது பல விஷயங்களை அவர் சொல்லலாம். ஆனால் அதை அடிப்படையாக வைத்து நீங்கள் எந்த மூவியும் எடுக்க முடியாது. வெளிப்படையாக ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் ரெக்கார்டெல்லாம் பண்ணலை, கேட்டுட்டு வந்துட்டு இப்படி தாங்க சொல்கிறாரு, இந்த மாதிரி தாங்க ஊழல் நடக்குது, அல்லது இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை நடந்துதான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் என்பதையெல்லாம் அடிப்படையாக வைத்து பத்திரிகைகளிலும் சரி, தொலைக்காட்சிகளிலும் சரி, நாடாளுமன்றத்திலும் சரி எந்தவித விவாதமும் செய்ய முடியாது. நீங்கள் வேணால் நெருக்கடி கொடுக்கலாம் அரசுக்கு. எனக்கு சில தகவல்கள் கிடைத்துள்ளன, ஏதோ கிடைச்சது, இந்த ஒரு ஆர்டிக்கலில் கிடைச்சது, இந்த ஒரு புத்தகத்தில் கிடைச்சது, அதன்படி எனக்கு வந்து நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை தர வேண்டும் நீங்கள் கேட்கலாம். இப்போ கால்வானில் என்ன நடந்தது, ரெச்சின்லால என்ன நடந்தது அப்படின்னு சில பெயர்களை சொல்லி அந்த இடத்துல என்ன நடந்தது, அல்ல அதற்கும் முன்னால் 2017 டோக்லாமில் என்ன நடந்தது, 2017 2020 இந்த காலகட்டங்கள் எல்லாம் என்ன நடந்தது என எல்லாமே நரேந்திர மோடி பிரதமராக இருக்கும்போது நடந்தவை தான். ஆக இந்திய சீன எல்லை பகுதியில் நடந்த பிரச்சனைகள் குறித்த முழுமையான வெள்ளை அறிக்கை தேவை. ஆனால் அரசு அதற்கு செவி சாய்க்குமா, அந்த மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்குமா அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். அரசுக்கு அதற்கான காரணங்கள் இருக்கும், இதை ஏன் தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு. பை த வே, இந்த கண்ட்ரோல், இந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே சர்விங் அண்ட் ரிட்டையர்டு மிலிட்ரி பர்சனலுக்கு மட்டும்தான். தனியான ஒரு பத்திரிகையாளரோ அல்லது ஒரு புத்தக எழுத்தாளரோ இதே புத்தகத்தை அவர் எழுத முடியும். அப்போ என்ன பண்ணுவாருன்னா, பேசி சில தகவல்களை தெரிவிக்கலாம்,
தெரிவிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, யூ கேனாட் கோட் மீ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஒன் சீனியர் மிலிட்டரி ஆஃபீஸர் செட் அப்படின்னு தான் நீங்கள் வந்து அந்த புத்தகத்தில் எழுத முடியும். ஆன் த அதர் ஹேண்ட் கவர்மெண்ட் அஃபீஷியல் மென்ஷன் தட் தீஸ் திங்ஸ் டிட் நாட் ஹேப்பன் அப்படின்னு இன்னொரு ஆளை கோட் பண்ணி நீங்கள் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரே ஒரு ஆள் சொன்னதை வச்சுமே நீங்கள் பண்ண முடியாது. ஆனால் அது ஒரு தன் கதையாக அது வரும் பொழுது, ஜெனரல் நரவணையே அதை எழுதும் பொழுது அதற்கான மதிப்பு கூடுகிறது. இப்போ அதைத்தான் ராகுல் காந்தி எதிர்பார்த்தார். ஜெனரல் வந்து ஆமா நாம் தான் எழுதினேன்னு சொல்லுவார் என்று எதிர்பார்த்தார். அதனால தான் அவர் வந்து ஜெனரல் பொய் சொல்ல மாட்டார், பெங்குவின் பொய் சொல்கிறது அப்படின்னு சொன்னார். ஆனால் உண்மையில் ஜெனரல் என்ன சொன்னார்? பெங்குவின் காண்பிக்கும் நிலைதான் இன்றைய நிலை, புத்தகம் பதிப்பிக்கப்படவில்லைன்னு சொல்லி ராகுல் காந்தியோடைய கதையை அவர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டார். ஓகே, எகெயின் நான் கண்டென்ட் உள்ளடக்கத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலை. நான் சொல்வது வந்து இதை சுற்றி இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சியில் ராகுல் காந்தி சரியாக புரிந்து கொண்டு செயல்படவில்லை. இன்னும் கொஞ்சம் கிளவராக அவர் வந்து இது நடந்து கொண்டிருக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நோ ஸ்டேட்டஸ் என்னென்னா, புத்தகம் வெளியாகவில்லை. இதே வடிவில் புத்தகம் வெளியாவது இப்பொழுது ஏதோ ஒரு வடிவம் ஒன்று வெளியே கசிந்திருக்கிறது அல்லவா, அதே வடிவில் புத்தகம் வெளியாகுவது சாத்தியமே கிடையாது. ஆனால் இத்தனை கான்ட்ரவர்சிக்கு பிறகும் என்ன ஆகப் போகிறது என்றால், நரவணையே வந்து வேணவே வேணாம்ப்பா புக்கு, இதை போய் நான் மாற்றியெல்லாம் எழுதி அவமானப்பட விரும்பலை. ஒரு விதத்தில் இது அவருக்கும் அவமானம் தான், விச் இஸ் அன்ஃபார்ச்சுனேட். இந்தியாவுடைய இராணுவத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய அனைவரும் நம்முடைய போற்றுதலுக்கு உரியவர்கள். இது அவருக்கு வந்து ஒரு சின்ன சறுக்கல் அவரிடமிருந்து வந்ததுனால இது அவருக்கு ஒரு விதத்தில் அவமானத்தை தேடி கொடுத்திருக்கிறது. அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கணும், அவசரப்படுத்தியிருக்கக்கூடாது. புத்தகத்தை கொண்டு வருவதற்கு என்ன அவசரம்? அந்த அனுமதி வந்ததற்கு பிறகு, அல்லது அனுமதி வரலைன்னா அந்த அனுமதி கொண்டு வருவதற்கு சென்சார் சர்டிஃபிகேஷன் வாங்குற மாதிரி தான். என்ன கட் பண்ணால் அதை நீங்கள் ஒத்துப்பீங்க, அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் இன்றைக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் எழுதின புத்தகம்லாம் வந்திருக்கு. இப்போ வந்திருக்கு. ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது 2025 மே மாதம். அதிலிருந்து ஒரு 3-4 மாதங்களுக்குள்ளேயே புத்தகங்கள்லாம் வர ஆரம்பித்து விட்டன ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளிடமிருந்து. தனிநபர்கள் எழுதுவது நீங்களும் நானும் எழுதலாம், அதை பற்றி யாருமே கவலைப்பட போகிறதில்லை. ஆனால் இராணுவ அதிகாரிகளிடமிருந்தே புத்தகங்கள் வர ஆரம்பித்து விட்டன. அதில் ஒரு விரிவான பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, ஒரு தொலைக்காட்சிக்கு, இந்தியா டுடே தொலைக்காட்சிக்கு பேட்டியில், எனக்கு வந்து என்னுடைய எந்த புத்தகமும் மிலிட்ரி விஷயம் தொடர்பாக நான் எழுதிய எந்த புத்தகமுமே தடை செய்யப்படவில்லை. எனக்கு உடனடியாக அதற்குரிய அனுமதி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து வந்துகிட்டு இருக்கு. 3க்கும் மேற்பட்ட புத்தகங்களை இதுவரை எழுதிவிட்டேன். காஷ்மீர் பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், சிந்தூர் பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அவர் என்னென்னா, சில சமயங்களில் அவர்கள் சிலதை மாற்ற சொல்லுவார்கள், சிலவற்றை தெரிவிக்கக்கூடாது என்று சொல்வார்கள். சில ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்கும். நாங்கள் இந்தந்த விதமான ஆயுதங்களை இதில் உபயோகித்தோம் அப்படின்னு நீங்கள் ஒரு லைன் எழுதுறீங்கன்னா அது வேண்டாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அது வேண்டாம் தான், நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஸோ அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து அந்த பதவிக்கே நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஏன்னா இது வந்து இராணுவ ரகசியங்கள் வெளியிடக்கூடாது என்று சட்டமே இருக்கிறது உங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து அதில் ஏற்கனவே பணியாற்றி இருக்கீங்க. பணியாற்றி உங்களுக்கு பல தகவல்கள் தெரியும். நான் ஓய்வு பெற்றுட்டேன், இனிமேல் எனக்கு கவலை இல்லை, நான் என்ன வேண்டுமானாலும் சொல்லுவேன் நீங்கள் சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலையோ ஹோம் மினிஸ்ட்ரியிலையோ ரொம்ப சென்சிட்டிவான இடங்களில் நீங்கள் வேலை செய்திருந்தால், நீங்கள் ஓய்வு பெற்றதற்கு பிறகு புத்தகம் எழுதினாலும் இதே சிக்கல் தான். நீங்கள் அதை அமைச்சகத்துக்கு கொடுத்து அனுமதி பெற்றதற்கு பிறகுதான் நீங்கள் அதை பதிப்பிக்க முடியும். ஏன்னா இது வந்து நாட்டு ரகசியம், இராணுவ ரகசியம் சம்மந்தப்பட்டது. ஸோ இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த அப்ரோச் வந்து பல இடங்களில் பலர் தவறு செய்திருக்கிறார்கள். அது என்னங்கிறத நான் லேசாக சுட்டி காட்டியிருக்கேன், அவ்வளோதான். இதனால் வந்து அரசின் மீது ஒரு குறையுமே இல்லையான்னா, கட்டாயமாக எல்லா ஆளும் கட்சியின் மீதும் எல்லா ஆளும் அரசுகளின் மீதும் நாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை இராணுவ ரீதியில் அவர்கள் இதை செய்து விட்டார்கள், இதை செய்யவில்லை, இதை செய்திருக்கலாம் அப்படின்னு நம்மளால் குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்க முடியும். நேரு காலத்திலிருந்தே நமக்கு பல போர்கள் நடந்திருக்கின்றன. அந்த போர்கள் குறித்தெல்லாம் 3வது நபர்கள் எழுதிய புத்தகங்களை பற்றி தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் வந்து ரொம்ப அபத்தமாக சொல்கிறாங்க, அவற்றை பற்றியெல்லாம் புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்று. எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே தேர்ட் பார்ட்டிஸ். அந்த புத்தகங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். அதை வெட்டியும் ஒட்டியும் ஏற்றுக்கொண்டும் மறுத்தும் எல்லாம் பேசலாம். பொதுவாக அந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் அல்லது ஒரு கமிஷன், ஒரு நபர் கமிஷன் அல்லது 3 நபர் கமிஷன் எல்லாம் போட்டு அதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து
ஒரு ரிப்போர்ட் கொண்டு வருவார்கள் இல்லையா, பல நேரங்களில் அந்த ரிப்போர்ட்டே வெளியிடப்படாது. அப்படி நம்மிடம் பல அறிக்கைகள் அப்படியே தூங்கி கொண்டிருக்கின்றன. இது எல்லாத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த விஷயத்தை பொறுத்தவரை இந்த புத்தகம் வெளியாவது என்பது கிட்டத்தட்ட இனிமேல் சாத்தியமே இல்லை. இந்த கான்ட்ரவர்சிக்கு பிறகு இது வேறு எந்த பெரிய சிக்கலையும் கட்சிகளுக்கோ ஆட்சிகளுக்கோலாம் ஏற்படுத்தாது. ஆனால் நமக்கு அதில் ஒரே ஒரு உறுத்தல் இருக்குது. அந்த புத்தகம் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையா, அது வேறு மாதிரி இருந்திருக்கலாமா, அதில் சிலதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனையாகவே தெரியல. அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஒரு இடத்துல சீன துருப்புகள் உள்ளே வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு ஜெனரல் நரவனே அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிட்ட பேசுகிறார். அமைச்சர் ராஜ்நாத் சிங் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதுக்கு மேலே ரொம்ப போக போகிறது இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும். அமைச்சர் பிரதமர்கிட்ட பேசிட்டு அவங்க 2 பேரும் கலந்தாலோசிட்டு அவங்க ராஜ்நாத் சிங் ராணுவ அமைச்சர் அவர் ஜெனரல் நரவனேட்ட சொல்கிறாரு. ஹிந்தி வார்த்தையே அதில் என்னென்னா, ஜோ உச்சித் சமஜோ ஓ கரோ, எது சரியானது என்று நினைக்கிறீர்களோ அதை செய்யுங்கள். இந்த கட்டத்தில் நீங்கள் எது சரி என்று நினைக்கிறீர்களோ அதை செய்யுங்கள் என்று பிரதமர் தன்னுடைய கருத்தை இராணுவ அமைச்சர் வழியாக, பாதுகாப்பு அமைச்சர் வழியாக ஜெனரலுக்கு கொடுக்குறார். இது எல்லாரும் ஐயோ இப்படியா, இந்த மாதிரியா இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை கேபினட் கூட்டி அதில் பேசாமல் இப்படி போய் நீ என்ன நினைக்கிறியோ, சரியானது என்று நினைக்கிறியோ அதை செய் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்ட்டு இதுக்கு ஒரு பெரிய பிளாக்கானம் பாடுறாங்க. இது ஃபுல் ஸ்கேல் வார் கிடையாது, அது நம்ம கவனிக்கணும். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரே ஒரு போர் தான் நடந்திருக்கு, அதுதான் போர். அதுக்கப்புறமா எல்லையில் நடக்கக்கூடிய சில 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 பிரச்சனைகள், அது எவ்வளவோ ஆண்டு காலம் ஒவ்வொரு ஆண்டும் பல முறை நடக்கிறது. இதுக்கெல்லாம் கேபினட் கூட்டி வார் கேம்ஸ் விளையாடி இதை ப்ராசஸ் பண்ணணுமா, இப்படி பண்ணணுமா அப்படிங்காம, இவர் ஜெனரலுடைய ஒப்பீனியன், இதை தகவல் தெரிவிக்கணும். தகவல் தெரிவிக்காமல் பண்ணோம்னா எப்படி நீ என்கிட்ட சொல்லாமல் செஞ்ச என்று நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும். தகவல் தெரிவித்த உடனே அவரும் நீங்கள் தான் கிரவுண்டில் இருக்கீங்க, இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது பர்ஃபெக்ட் கம்யூனிகேஷன். இதில் என்ன குறை குற்றம் கண்டிருக்கிறார்கள்? வேறு சில விஷயங்கள் ஆர்குமெண்ட்லாம் இருக்குது, அதுக்குள்ளே நான் போகவே விரும்பலை இப்பொழுதைக்கு. இதையும் அவர் குறையாகவும் சொன்ன மாதிரி தெரியல அந்த புத்தகத்தில். அப்படி சொல்லப்பட்டது, அதற்கு பிறகு நான் இதை செய்தேன், அது சரியான பலனை கொடுத்தது என்று அவர் முடிக்கிறார். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எகெயின் டீட்டெயில்குள்ள நான் போக விரும்பலை. இதே தான் பிரதமர் மிக முக்கியமான ஆபரேஷன் சிந்தூரின் போதும் செய்தார். ஆனால் அது இன்னும் தீவிரமான ஒரு நிலை. கேபினட் மீட்டிங்லாம் நடந்தது, அந்த ஒரு குறிப்பிட்ட குழுவெல்லாம் சந்தித்தார்கள். அதற்கு பிறகு இராணுவ தளபதிகள் அனைவருமே சந்தித்து அவர்களுக்கு கார்ட் பிளான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வெள்ளை காகிதம் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா நீ என்ன வேணாலும் பண்ணு, அடி. அப்போ இல்லை நீ உன்னுடைய இராணுவ பிளான்லாம் கொடு, எப்படி அடிக்க போகிற, எவ்வளவு ட்ரூப்பை இங்கே மூவ் பண்ண போகிற, அதுக்கப்புறம் விமானத்திலேருந்து குண்டு போட போறியா, ட்ரோன் அனுப்ப போறியா, அவன் ட்ரோன் அனுப்பினா நீ என்ன பண்ணுவ என்றெல்லாம் ஒரு சிவிலியன் பிரதமரோ அல்லது அமைச்சர்களோ கேட்கவே கூடாது. இந்த இடத்துல நீ என்ன ஆப்ரேஷன் பண்ணுறதா இருக்கீங்க, அவர்களுக்கு பாடம் கற்பிக்கணும், என்னென்ன ரிசல்ட் வரணும், இதை பண்ணுறதுக்கு நீங்கள் தயாரா, இதனால் நமக்கு என்னென்ன இழப்புகள் நேரிடும், அதை எதிர்கொள்ள நீங்கள் தயாரா. டிப்ளமேட்டிக் ஃபாலோ அவுட் இருக்கும். அமெரிக்கா நம்மளை ஃபோனில் கூப்பிடும், சீனா நமக்கு ஏதாவது ஒரு தகவல் சொல்லும், அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போய் அடிங்க, டூ வாட் எவர் இட் டேக்ஸ். அதுதான் ஜோ உச்சித் சமஜோ ஒர்க் கரோ, இவ்வளோதான் விஷயம். இதில் என்ன பிரச்சனை கண்டுட்டாங்க? இது இப்படித்தான் நீங்கள் உங்களுடைய இராணுவ அதிகாரிகளை நீங்கள் இப்படி தான் பேக் பண்ணணும். இல்லை நீ வெயிட் பண்ணு, நான் 4 பேர்கிட்ட பேசிட்டு வரேன்னா, போர் ஆரம்பித்து விட்ட பிறகு இதெல்லாம் பண்ணவே முடியாது. ஸோ இந்த இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியாக இதில் ஆக்க வேண்டும் என்று இல்லை. ஆனால் இது மட்டும்தான் அந்த புத்தகத்தில் இருக்குன்னு நான் சொல்லலை. இந்த புத்தகத்தை ஒரு விதத்தில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே விசாரிக்கிறதே அல்லது அதை பற்றிய ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டுக்குள்ளே போகிறதே தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த புத்தகம் இன்னும் வெளியிடப்படவில்லை. சான்சஸாக இந்த புத்தகம் வெளியாகவே ஆகாது என்று நான் நினைக்கிறேன். இதில் ஒரு கான்ட்ரவர்சி இருந்ததென்றால் அது நம்முடைய மனதில் தான் இருக்கிறது. ஆனால் அரசிடம் ஒரு நெருக்கடி கொடுத்து சீன எல்லையில் என்ன நடக்கிறது என்று கேட்பதில் தவறில்லை. அரசும் எதை வெளியிட முடியுமோ அதை மட்டும்தான் வெளியிடும், அல்லது வெளியிடாமலேயே போகலாம். அதையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.